ஹalleluya, praise the Lord. தேவஜனமே, இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். வாருங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த காலை வேளையிலே அப்பாவின் சமூகத்திலே நம்மை நிறுத்துவோம். தேவ சமூகத்தில் நிறுத்தும் பொழுது தலைகுனிவல்ல, தலை நிமிர்வு. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹalleluya. எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி அந்த சர்வ வல்லவரை நோக்கி பார்த்து, ஓ தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு சில பாரங்கள், சில அழுத்தங்கள் அழுத்தி கொண்டிருக்குது. ஒன்று மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய கல்லறை காலியா இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. முடிஞ்சு போகல, வாழ்வு இருக்கு. நாம் ஜெயம் எடுப்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. கரங்களை உயர்த்தி, அல்லேலூயா, ஓசன்னா. பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நீட்டப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு கூட நிற்கிறீங்களா? கண்ணீரை துடைத்து ஆனந்த கண்ணீர் வர வழி செய்வார். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. சர்வ வல்லவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆமென். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. இன்னொரு முறை, அல்லேலூயா, ஓசன்னா. நீங்க ஆராய்ச்சிட்டு இருக்கும் பொழுது உங்க ப்ராப்ளம், உங்களுடைய மலை போன்ற பிரச்சனைகள் புரண்டு ஓடுகிறது. உங்க வியாதிகள் மறைகிறது. உங்க குழப்பங்கள், தடுமாற்றங்கள் நீங்குகிறது. மெய் சமாதானம் குடும்பத்தில் உண்டாகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? மரணத்தை வென்றவர், சாவை வென்றவர். பவுல் அதான் சொல்றாரு, மரணமே உன் ஜெயங்க. இவ்வளவு நாள் எத்தனை பேரை நீ விழுங்கி கொண்டிருந்தாய், ஜெயம் எடுத்துக் கொண்டிருந்தாய். பெரிய பெரிய தலைவர்கள், அரசர்கள், தி கிரேட் அலெக்சாண்டர், பலவிதமான மனிதர்கள், உலகத்தை கலக்கினவர்கள், ஹிட்லர், இவர்கள்லாம் எங்க போனாங்க?
மரணத்துக்கிட்ட தோத்து போனாங்க. ஆனால் அந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றெடுத்தார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எதை காமிக்குதுன்னா, நமக்கும் முடிவு மரணம்தான். ஜோலி முடிஞ்சிருக்கணும். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதல்ல வாழ்வு இருக்கு, வெற்றி இருக்கு. நீ தோத்து போகல, நான் உனக்கு ஜெயம் எடுத்து வச்சிருக்கிறேன் என்று சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கிறார். தெய்வ மக்களே, இல்லை, இன்றைக்கு எல்லாரும் உங்களுடைய பலத்தை குறித்து, உங்களுடைய நிலைமையை குறித்து, உங்களுடைய பற்றா குறித்து கவலைப்படாதீங்க. அவருடைய அந்த நிறைவான காரியத்தை பாருங்க. அதெல்லாம் நமக்கு நம்ம தலைமையில் அதை பழிக்கும். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வாராக. பிள்ளைகளை வெட்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தில் அபிஷேகம் பண்ணி கம்பீரத்தையும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவாராக. ஆமென், ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நல்ல கர்த்தர் அற்புதமாய் நம்மளை வழி நடத்துவார். ஆமென். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதில் இப்படியாக வருகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காப்பார். ஆமென். 3 காரியம் இந்த தெசலோனிக்க சபைக்கு எழுதும் பொழுது உறுதிப்படுத்தப்படுகிறது. இது உங்களுக்கும் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் பொய் பேசுறவர் இல்லை. உங்களை வாழ வைக்கிறதுக்கு, மனுக்குலத்தை வாழ வைக்கிறதுக்கு, ஜெயம் எடுப்புறதுக்கு ஏதோ பொய்யா பேசி வைக்கலங்க. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள், பெரிய தலைவர்கள்னா இருக்கிறாங்க, அவங்க சொன்னது சில வார்த்தைகள் நிறைவேறாம போய்விட்டது. ஏன்னா செய்ய முடியல. ஆனால் இவர் அப்படி இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது. அது ஒரு நாள் வீணா தரையில் உள்ளாது, அது வேலை செய்யும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. ஒருவேளை நீங்கள் நெருக்கத்தில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், உங்கள் வேலையில் ஐயோ தடுமாறிக்கிட்டு இருக்கிறேனே, எனக்கு யாராவது உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே, ஐயோ இந்த ப்ராஜெக்டில் நான் தோற்று போயிடுவானான்னு தெரில, இந்த பிஸ்னஸில் நான் தலை எடுப்பேனா, என்னுடைய இந்த வேலை வெளிநாட்டில் கிடச்சிருக்கு, நான் சர்வே பண்ணுவேனா, என் பிள்ளைக்கு வெளிநாட்டில் கிடச்சிருக்கு, என் பிள்ளைக்கு இந்த திருமணம் கைக்குடி வருமா வராதா? ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறேன்னு. அதிசயம் நடக்குமா? அதுக்கு தான் சொல்றேன், கர்த்தர் உண்மை உள்ளவர், பொய் சொல்றவர் அல்ல. கர்த்தர் சொன்னது ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில் அது பழிக்கும், உங்க குடும்பத்தில் பழிக்கும், நிறைவேறும். யோசேப்பு வாழ்க்கையில கர்த்தர் சில விஷயத்தை தரிசனமா காமிச்சாரு. அதை எதெல்லாம் காமிச்சாரோ ஒன்று கூட கீழே விழல, ஒன்று கூட பொய்யாகல. ஒருவேளை அவன் பெற்றோர் சொந்த தகப்பனே சந்தேகப்பட்டான், என்னப்பா நானே உன்னை வணங்குவானா? அன்னைமார்களுக்கு நான் பொறுக்க முடியல, எப்படி நான் அன்னைமார்கள் உனக்கு மூத்தவங்க உன்னை எப்படி வளர்க்குவோம்? எரிச்சல் வருது. கர்த்தர் சொன்னதுதான் நிறைவேற்றினார், நடந்தது. 2வது, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, ஆங்கில மொழிபெயர்ப்பில் வருது, but the Lord is faithful who will establish you. அவர் எக்ஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஒரு மனுஷன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகினாதான் அவன் தைரியமா நிற்க முடியும். இன்னைக்கு சில நேரங்களில் பாருங்க, அப்படியே ஏழ்மையில் இருப்பாங்க, போராட்டத்தில் இருப்பாங்க, பற்றாக்குறை, எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க பெற்றோர். அந்த பிள்ளைங்க படித்து வந்து வேலைக்கு வந்துன்னு அப்படியே தலை நிமிருவாங்க பாருங்க. வேலை கிடைக்கும், உயர்வு, அப்படியே சூழ்நிலை மாறும், வீடு சொந்த வீடாக மாறும், சில விஷயங்கள் மாறும், நன்மை உண்டாகும். அப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னா, எக்ஸ்டாப்ளிஷ்டு, அவன் விரிவடைவதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இது போல நீங்க அதை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர். என் வாழ்க்கையில நெருக்கடி, போராட்டம், எத்தனையோ ஆண்டுகள் ஓடிடுச்சு, வாடகை கொடுத்து தான் பழக்கம் இருக்கு, சொந்த வீடு கனவாக தான் இருக்கு, நடக்குமான்றது கூட தெரில. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துறாரு. நம்புறீங்களா? பிஸ்னஸ்ல எத்தனையோ வருஷம் ஓடிடுச்சு, இன்னும் ஒரு இடத்த பிடிக்க முடியல, இன்னும் தலை நிமிர முடியல. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன்.
ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எத்தனை வாக்குத்தத்தம் வந்துச்சு, எத்தனை பேர் என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க, ஒன்று கூட நிறைவேறலையே, அப்படியே இருக்குதே, காணல் நில இல்லை. நடக்கும். மூன்றாவது, தீமை என்று விலக்கி காத்துக்கொள்வார். தீமைகள் அதிகமாக இருக்கு, பயப்படாதீங்க. உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து தீமையிலிருந்து விலக்கி காக்கிற கர்த்தர். இது வாக்கு உங்களுக்கு. இதை எழுதி வச்சுக்கோங்க உங்க இருதயத்துல, இருதயமான பலகையில. இதை கண்டிப்பா படிக்கும். அப்ப பிதாவே, இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது உங்கள் தலையின் மேல், சிரசின் மேல் இறங்கட்டும், வெற்றி எடுக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. Bye bye.